ரூ. 1,00,00,000 பிடிக்கப்பட்டதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அதன் அடிப்படையில் திருப்பூர் ஸ்டேஷன் வந்தோம். ஆனா இங்க வந்து 50,00,000 தான் பிடிச்சிருக்கதா சொல்றாங்க. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா திருப்பூர் ஸ்டேஷன்ல இருக்கோம். எனக்கு இன்னைக்கு வந்து சாயந்தரம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதாவது ₹1,00,00,000 வந்து திமுக நிர்வாகிட்ட, 2 நாளா வந்து திமுகவுடைய நிர்வாகி வந்து 20 கோடிக்கு மேல இந்த தொகுதி முழுசும் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. ₹1,00,00,000 பிடிக்கப்பட்டதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அதன் அடிப்படையில் திருப்பூர் ஸ்டேஷன் வந்தோம். ஆனா இங்க வந்து 50,00,000 தான் பிடிச்சிருக்கதா சொல்றாங்க. பட் எங்களுக்கு வந்து தகவல் வந்து ₹1,00,00,000 பிடிக்கப்பட்டதாகவும் அங்கே அவருக்கு அது மீறி மறைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. அது இல்லாமல் அவருடைய மொபைல் வந்து சீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். ஏன்னா அவருடைய மொபைல்ல வந்து திமுக கேண்டிடேட்டோட கம்யூனிகேஷன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதை சீஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தோம். கண்டிப்பா இது எல்லாத்தையும் வந்து இதுல வந்து கண்டிப்பா திமுக கேண்டிடேட்டுக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட பணம் அவங்களுக்காக டிஸ்ட்ரிபியூஷனுக்காக இருந்தது. இது வந்து திருப்பூர் தொகுதி முழுவதும் ஏற்கனவே 10-15 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆயிருக்கு. இன்னும் நிறைய இடத்துல பணம் வந்து பதுக்கப்பட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து திருப்பூர் ஸ்டேஷன்ல இருக்கோம். எனக்கு இன்னைக்கு வந்து சாயந்தரம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதாவது ₹1,00,00,000 வந்து திமுக நிர்வாகிட்ட, 2 நாளா வந்து திமுகவுடைய நிர்வாகி வந்து 20 கோடிக்கு மேல இந்த தொகுதி முழுசும் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. ₹1,00,00,000 பிடிக்கப்பட்டதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அதன் அடிப்படையில் திருப்பூர் ஸ்டேஷன் வந்தோம். ஆனா இங்க வந்து 50,00,000 தான் பிடிச்சிருக்கதா சொல்றாங்க. பட் எங்களுக்கு வந்து தகவல் வந்து ₹1,00,00,000 பிடிக்கப்பட்டதாகவும் அங்கே அவருக்கு அது மீறி மறைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. அது இல்லாமல் அவருடைய மொபைல் வந்து சீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். ஏன்னா அவருடைய மொபைல்ல வந்து திமுக கேண்டிடேட்டோட கம்யூனிகேஷன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதை சீஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தோம். கண்டிப்பா இது எல்லாத்தையும் வந்து இதுல வந்து கண்டிப்பா திமுக கேண்டிடேட்டுக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட பணம் அவங்களுக்காக டிஸ்ட்ரிபியூஷனுக்காக இருந்தது. இது வந்து திருப்பூர் தொகுதி முழுவதும் ஏற்கனவே 10-15 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆயிருக்கு. இன்னும் நிறைய இடத்துல பணம் வந்து பதுக்கப்பட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இப்பதான் வந்து நான் இந்த தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் இங்க தமிழக தேர்தல் ஆணையத்துக்கும் மதுரை கலெக்டருக்கும் கமிஷனருக்கும் நான் வந்து ஒரு புகார் மனு அனுப்பிச்சிருக்கேன். அதுல வந்து கண்டிப்பா திமுக கேண்டிடேட்டையும் இந்த கேஸ்ல கண்டிப்பா சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட பணம் தான். அது வந்து இது அவங்களுடைய செலவுலையும் சேர்க்கணும். இந்த ₹50,00,000 பிடிப்பட்ட பணமும் அவங்களுடைய செலவுலையும் சேர்க்கணும். ஸோ இது அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கும் கொண்டு போகணும். ஏன்னா இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமா அவங்க வந்து இன்னைக்கு பணம் வந்து அங்கங்க 50 லட்சம் 1 கோடின்னு வச்சு ஒவ்வொரு இடத்துல வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நாங்க 2 நாள் பல புகார்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அமைச்சிட்டாங்க. பொதுமக்களும் நிறைய புகார்கள் அமைச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இன்னும் வந்து கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து மிகப்பெரிய அளவுல திருப்பூர் தொகுதி முழுவதும் வந்து ஒரு அதிகப்படியான ஸ்ட்ரென்த் ஏற்றி அவங்க மானிட்டர் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பா இப்பதான் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம புகார் அமைச்சிருக்கோம். சார்பா வந்து புகார் அமைச்சிருக்கோம். திமுகவுடைய வேட்பாளர்கள் பணம் தான் உறுதிப்படுத்திட்டாங்க போலீஸ். இல்ல, பிடிப்பட்டது திமுகவுடைய நிர்வாகி. இந்த நிர்வாகி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இப்ப நடந்துருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதுல வேற எந்த மாற்றுக்கான வழியும் இல்லை. கண்டிப்பா பெரிய அளவுல இன்னும் வந்து இது ஒரு எல்லாம் பெரிய அளவுல இன்னும் பண டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரென்த் ஏற்றணும். எல்லாருடைய இந்த திமுக நிர்வாகி அவங்களுடைய கேண்டிடேட் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல சோதனை பண்ணணும் கேட்கிறோம். இப்ப சாயந்தரம் நாங்க வந்து கிட்டத்தட்ட 12 மணி ஆச்சு. இப்போ நாங்க எல்லாம் இருக்கோம். ஏன்னா எந்த வழியிலையும் இது தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன வேணா நடக்கலாம். முதல்ல இருக்கிற பல திமுகவுடைய பெரிய இதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி இதை வந்து இது பண்ணணும், டிஸ்மேல் பண்ணணும் நினைப்பாங்க. ஸோ அதனால நாங்கள் எல்லாம் கட்டுறோம். என்ன போலீஸ் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க? இல்ல, போலீஸ் தரப்புல அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கம் டேக்ஸ் வந்திருக்காங்க. இன்கம் டேக்ஸ் IRS எல்லாம் வந்திருக்காங்க. டெப்டி கமிஷனர் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரொசீடிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பா இதுல எங்களுடைய இது வந்து திமுகவுடைய கேண்டிடேட்டும் அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கு. அவங்களுக்காக தான் இப்படி எடுத்துட்டு போடப்பட்ட பணம். ஸோ அவங்க அந்த பணம் வந்து அதுக்காக அவங்களையும் இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணணும் நாங்கள் கேட்போம். பறக்கும்படை பிடிச்சாங்களா? இல்ல, எங்க பறக்கும்படி தான் காவல்துறையில இருந்து தான் பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுல உள்ள எல்லாரும் யார் யாரு என்னென்ன வரைன்னு கண்டிப்பா பிடிக்கப்படணும் கேட்போம். பணம் எவ்வளவு சொல்லி சொல்லிட்டாங்களா? இது வரைக்கும் ₹50,00,000 இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கவுண்டிங் எல்லாம் பண்ணி அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டெப்டி கமிஷனர் வந்திருக்காங்க. நானும் அவங்கள்ட்ட பேசணும். பட் கண்டிப்பா அதை அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் அவங்களுடைய ப்ரொசீடிங்ஸ் பண்ணுவாங்க. அது இன்கம்ஸ்க்காக பண்ணுவாங்க. பட் இதுல எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டிப்பா தேர்தல் ஆணையம் தேவையான நடவடிக்கை இருக்கும். இன்கம் டேக்ஸ் பண்றதெல்லாம் பேரலா ஓடிட்டு இருக்கும். அது வருமானத்திற்கு தேவையான விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. பட் இதுல எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை தெளிவா செய்யணும். இங்க அதிகப்படியா ஸ்ட்ரென்த் போடணும். நிறைய பண டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடக்குது. ஸோ அதனால நாங்கள் வந்து இதை புகாரை வந்து தலைமை தேர்தல் காமிச்சிருக்கோம். பணம் வச்சிருந்தவங்க பிசினஸ் மேனா இல்ல கட்சி பிரமுகர்? அவங்களுடைய கட்சி பிரமுகர்.
பிசினஸ் பண்ணாங்க தொழில் கிடைக்கணும். கட்சியில் இருக்கிற நிர்வாகின்னு சொன்னாங்க. கட்சிபுரம் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயும் நிறைய பேர் இன்னும் அங்கங்க பிடிபட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் தீவிர தேடுதல் வேட்டையை அவங்க பண்ணுவோம். உறுதியாகும் பட்சத்தில் வந்து வேட்பாளர் தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை, கண்டிப்பா அதுக்கான நாங்கள் ஏற்கனவே அதுக்கான நிறைய கோர்ட் இதெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா தகுதி நீக்கத்துக்கு கொண்டு போவோம். ஏன்னா திமுக வேட்பாளர் ஒரு அஃபிடவிட்டு நிறைய விஷயங்கள் அவர் காட்டவில்லை. அவங்க மேல எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தப்பட்ட எல்லா வாழ்க்கையும் அது டிஸ்கவுண்ட் இதையும் கண்டிப்பா நாங்கள் எடுத்துட்டு போவோம். இது வந்து கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் உடம்பு மக்களை ஏமாற்றி இன்னும் எத்தனை நாள் வந்து இவங்கெல்லாம் வந்து 500,000 கொடுத்து மக்களை ஏமாற்றி மக்களை பர்ச்சேஸ் பண்ணணும். இவங்க இவ்வளவு 500க்கும் 1000க்கும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தேர்தல் கடைசி தேர்தலாக இருக்கும். எவ்வளவுதான் இவங்க கொடுத்தாலும் மக்கள் தெளிவா இருக்காங்க. மக்கள் வந்து நீங்க 500, 1000, 5000 கூட கொடுங்க, மக்கள் தெளிவா இருக்காங்க. கண்டிப்பா 100% ஸ்பெஷலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது எங்கிட்டே சொல்லிட்டு வராங்க. அவங்க போற பிரச்சாரத்துல சொல்றாங்க, உங்களுக்கு 1000 வந்துருச்சு, 2000 வந்துருச்சு, இருந்தாலும் நாங்க வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் எனக்கு இருக்கிற நிலைமை இருக்கு. பட் இருந்தாலும் பிடிபட்டது ஒரு ஆதாரமாக இருக்கு. அதற்கான நடவடிக்கை தரவா இருக்கும். அது பின்னாடி இருக்கிற அந்த கேண்டிடேட்டும் திமுக கேண்டிடேட்டும் எல்லாருமே தரவா இருக்கும்.